அந்த இடம் யாருக்கு சொந்தம்? இப்போ அந்த அந்த எல்லைக்கல்னு சொல்றாங்க இல்லையா, எல்லைக்கல்னு எவன் சொல்றது? இப்போ இந்து அறநிலையத்துறையே சொல்றாங்க. அதான் சொல்றேன், இந்து அறநிலையத்தையே மாத்தின்ட்டாங்கல்ல நேத்திக்கு. கனிமொழி போன்றவர்கள் அது சர்வே கல்லுன்னு, உங்க அப்பா காலத்துல 9 அடி உயரத்துல சர்வே கல் இருந்ததா? எவ்வளவு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. ஆனா அது தீபத்தூண் அப்படின்றதுக்கு ஒரு துண்டு சீட்டு ஆதாரம் கூட கொடுக்கலையே அப்படின்றதும் இருக்குல்ல. கந்தன் மலை அப்படின்னு டைட்டில் வச்சதை நாங்க கூட முழுக்க இது திருப்பரங்குன்றத்தை வச்சு தான் அந்த படம் போகும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அதுலேருந்து டைவர்ட் ஆகி மறுபடியும் நாடக காதல், ஜாதி இந்துக்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை, இதுக்குள்ள கதை போயிருச்சுது. இந்த நாடக காதங்க வார்த்தை காயின் பண்ணது நானா? ஆனால் அதை ஒரு சமூகத்தினர் தான் அந்த நாடக காதலை பண்ணுறாங்கன்னு காட்டுறது. அதில் ஏதாவது சமூகம் சொல்லியிருக்குமா? ஜாதி ஒழிக்கிறதுக்காக அந்த பொண்ணை காதலிச்சு தூக்கணும்னு நினைச்சோம். இப்போ அவங்களே கட்டி வைக்கிறேன்னு சொல்றப்ப எதுக்கு நான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்? 40 ஆண்டுகள் மீனாட்சி அம்மனுக்கு பூஜை இல்லாமல் இருந்ததுங்கிறதுக்கு போர்டு இருக்கு. அது இல்லாமல் உண்மை இல்லைன்னு நம்ம பேச முடியாதுல்ல. ஒரு முதலமைச்சர் கால வரலாறு அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்றீங்களா முகலாயர்கள் வந்தாங்க, அவங்க கோயில்கள், முஸ்லிம் படையெடுப்பாளர்கள். நான் என்ன சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க இந்தியா, ஆங்கிலேய அவங்க போனதுக்கு பிறகு சென்சார்ஜ் கோட்டை கூட அவங்க கட்டினதுதான். இங்க ட்ரெயின் ட்ராக் நான் செஞ்சாரி கோட்டையை அவங்க புதுசா கட்டினாங்க, அதை பேசல. உங்களுடைய தீய கருத்துக்கள், ஹிந்து விரோத கருத்துக்களை என் மீது திணிக்க வேண்டாம். நான் பேசுறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு, உங்க பிதற்றலுக்கு எவிடன்ஸ் இருக்கு. இல்ல அன்றைய காலகட்ட அரசியல் என்ன காலகட்டம், என்ன காலகட்டம்? தேசத்துரோகி தான். 3000க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் பாரத தேசம் எங்கும் இடிக்கப்பட்டது முஸ்லிம்களால். ஆனா அதுக்கு பிறகு நம்ம போயிட்டு மசூதி அடிக்கிறதெல்லாம் சரியா? உங்களை மாதிரி இருக்கிற போலி மதசார்பற்றவாதிகள் சனாதன இந்து தர்மத்தை அழிச்சு உதயநிதி ஸ்டாலினை குஷிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு போல அழிக்கணும் அப்படின்னு. இந்து மதத்தை அவர் சொல்லலையே. என்ன சொன்னாரு? மனு தர்மத்தை தானே சொன்னாரு. திருட்டு திராவிடியன் ஸ்டாக்கு ஹிந்து மதத்துக்கு எதிராக. திருட்டு திராவிடியன் ஸ்டாக்? ஆமா சார், நீங்க கொள்கையே இல்லாத ஒரு வெள்ளக்காரனோட கைக்கூலி தானே. ஆங்கிலேயன் யார் வெள்ளக்காரனு கைக்கூலியா இருந்தா? இந்த தீகா மட்டும்தான் கைக்கூலியா இருந்துச்சு. இந்திய அளவுல ராமரை கையில எடுத்து ரத யாத்திரையெல்லாம் போய் அயோத்தியில கோயில் கட்டுவோம்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச மாதிரி தமிழகத்துல இங்க முருகரை கையில் எடுத்திருக்கீங்களோ? இப்போ நான் கேட்கிறேன், இந்த குற்றச்சாட்டை சொல்றது யாரு? நமது திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தூர் மலையா மாற்றி 1949 அயோத்தியில பாலராமரை வச்சு வழிபட ஆரம்பிச்சு கடைசியில் என்ன நடந்துச்சு? அது மாதிரி நாளைக்கு இது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும்? இதை அனுமதிக்க கூட ஒரு தீபம் தானே அப்படி அதே தான் அவங்களும் சொல்றாங்க. நான் என்ன இதை அனுமதி இந்துக்களோட உரிமை, குந்தகத்தை ஏற்படுத்தும் சமூக என்ன குந்தகம் வரும்? ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வழியா போய் தானே தீபம் ஏத்தணும் சார். அது அப்ப இங்க இருக்கிறதே தப்பாயிடும். அப்ப அது நாளைக்கு என்ன வரும்? அந்த மசூதியை அகற்றணும்ன்றதுக்கு வந்து நிப்போமா? இந்து கோவில்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது மாற்று மதத்தினரால். மாற்று மதத்தினரால் மட்டும் நடக்குது. இங்க இருக்க இந்துக்களால ஆக்கிரமிப்பு பண்ணப்படலையா? ஆனா போற போக்குல விமர்சனம் வைக்கிறோன்ட்டு இந்து அறநிலையத்துறை அமைச்சரையே அல்லலையா பாபுன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரா இல்லையா? அப்படி எதுவும் அவர் அல்லலையா போட்ட மாதிரி எல்லாம் தெரியும். போட்டாரு சார். நான் இல்லாத பேசினா என் மேல வழக்கு போடும். சேகர் பாபு அவர்கள் சரியா அவருடைய வேலையை செய்யல அப்படின்ற விமர்சனம் வைக்கிறதெல்லாம் சரி. அவர் மேல பர்சனல் அட்டாக்கா அல்லலையா பாபு, பிரியா, அவர் சொன்னார். பிரியா பேரெல்லாம் சொல்லி அந்த பேர் யார் சொன்னா? கேரக்டர் வரும்போது கவுண்டர் வருது. திருமாவளவன் வளவன் சொல்லி ஒரு பேரை வைக்கிறீங்க, கனிமொழியை தேன்மொழின்னு சொல்லி பாருங்க. கடைசியில கந்தன் மலை படம் பார்த்தா இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கும் ஒரு படம், போய் பார்த்தா இந்துக்களுக்கு எதிராவில் இருக்க படம். என்ன இது? இந்துக்களுக்குள்ளேயே பிரச்சனையை பேசுறீங்க. இந்த ஜாதிகாரன் இந்த ஜாதிகாரனை கொள்றான், இந்த ஜாதிகாரன் இவனை தாழ்வா நடத்துறான் அப்படின்னு இருக்கா? அப்படித்தானே வருது படத்துல. அடங்க மறு அத்துமீறு அந்த கும்பலா நீங்க? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Thiruvannamalai. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலுக்கு சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மூத்த தலைவரும் தற்போது திரைப்பட நடிகரும் தர்ம போராளியுமான எச் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் எல்லாம் கூட படம் நடிக்கிறத விட்டுறேன், இந்த கடைசி படம்லாம் சொல்லிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க படம் நடிக்க வந்திருக்கீங்க, என்ன காரணம் சார்? அதாவது
இது ஒரு கேரியராக எடுத்துக்கொண்டு வரணும்னு செஞ்சது இல்லை. ஓகே. அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இங்கே ஊர் தலைவர் மாதிரி ரோலில் நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டார். அதனால் சரின்னு சொன்னேன். ரெண்டாவது அது ஜனவரி மாதம் திருப்பரங்குன்றம் மலையில் நடந்த ஒரு அத்துமீறல். ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே ஆடு கோழி எடுத்துக்கிட்டு மேலே நான் வந்து உயிர் பலி கொடுப்பேன்னு போக முயற்சித்த ஒரு காலகட்டம். அப்போ தான் அவர் எங்கிட்ட கேட்டார். அதனால சரின்னு சொன்னேன். அப்படி தான் நடிக்கணும். ஆமாம். படம் திரையரங்கத்திலேயோ இல்லை பெரிய ஓடிடிலையோ ரிலீஸ் பண்ணாமல் ஒரு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அது ப்ரொடியூஸ் பண்ணதே தாமரை டிவி தான். ஓ, அவங்க தான். அதனால தான் அது அவங்க அதுலேயே நீங்கள் நேற்றுக்கு 12 மணி நேரத்துக்குள்ளே 1,00,000 பார்வையாளர்கள் வந்திருக்காங்க. நல்ல ரிசப்ஷன் தானே. எப்படி சார் உங்களுக்கு திரைப்படம் நடிக்கும் போது என்ன மாதிரியான அனுபவமாக அது இருந்துச்சு? எனக்கு திரைப்படத்தில் வந்து என்னென்ன மாதிரியான டெக்னிக்காலிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. நடிக்கிறத விட டப்பிங் ரொம்ப கஷ்டமான வேலைங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஓகே. அது டப் பண்ணும்போது சிங்க் பண்ணி பேசுகிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அங்கே பேசுனதுக்கும் இங்கே? இல்லை, அது கொஞ்சம் டயர்சமாக தான் இருந்தது. கந்தன் மலை அப்படின்னு டைட்டில் வச்சதை நாங்கள் கூட முழுக்க இது திருப்பரங்குன்றத்தை வச்சு தான் அந்த படம் போகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுலேருந்து டைவர்ட் ஆகி மறுபடியும் நாடக காதல், ஜாதி இந்துக்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை, இதுக்குள்ள கதை போயிருச்சுது. கதை அதுதான். அதில் கந்தன் மலையும் வந்திருக்கு. ஓ, கதை வந்து அதுதான் மையமானது. அதில் சோஷியல் ஸ்டோரி, அதில் திருப்பரங்குன்றத்தை மையமாக வச்சு எடுத்திருக்கோம். நீங்கள் கதையை கேட்கும்போது இதை பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுது? ஏன்னா நிறைய பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை, அது சொல்ல வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, நான் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டு இருக்கிற விஷயம். இந்த நாடக கதைங்கிற வார்த்தை காயின் பண்ணது நானா? இல்லை, நீங்கள் கிடையாது. சமுதாயத்தில் வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சொல். அது நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். பணத்துக்காக பெண்களை விட்டு வலையில் வீழ்த்தி அந்த குடும்பங்களை சிதைக்கிற நிகழ்ச்சிகள் நாம் பார்த்துருக்கோம். அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் அதில் வந்திருக்கு. அதில் எனக்கு உடன்பாடு இருந்த காரணத்தால் சரின்னு சொன்னேன். ஆனால் அதை ஒரு சமூகத்தினர் தான் அந்த நாடக காதலை பண்ணுறாங்கன்னு காட்டுறது. அதில் ஏதாவது சமூகம் சொல்லியிருக்குமா? அப்படி நீங்கள் குறிப்பிட்டு சொல்லனாலும் அதில் சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி பாருங்க. குரமுள்ள நெஞ்சு குறுகுறுத்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆனால் நாம் எந்த சமுதாயம், நீங்கள் சொல்லணும்னா ஒரு டயலாகில் எல்லா சமுதாயத்தையும் சொல்லி நாங்கள் இங்கே ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படிங்கிறதும், மத நல்லிணக்கத்தோடு இருக்கணுங்கிறதும் அதில் வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதனால் இது வந்து எந்த ஒரு மதமோ சமுதாயமோ இல்லை, நியாயம். நீங்கள் திருப்பரங்குன்றம் பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும் இப்போது லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்தா இந்துக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இல்லையா? ஏன்னு சொன்னால் இந்த வழக்கு முதல்ல வர்றது 1920 26 நினைக்கிறேன், வருஷம் ஞாபகமாக இருந்தால் 26 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அது ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டில் இருந்து அப்போ பிரிட்டிஷ் ரூலுங்கிறதுனால லண்டன் ப்ரிவி கவுன்சில் வர அந்த வழக்கு போகுது. லண்டன் ப்ரிவி கவுன்சில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை இன் டோட்டோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறது. அதில் என்ன இருக்குது முக்கியமான ஷரத்து இந்த விஷயம் பொறுத்தவரை? தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ். நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை, நான் ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் முழுக்க படிச்சிருக்கேன். தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் இருக்கிற இடம் மேப்புக்கு எல்லாம் சொல்லி அதுக்கு 33 சென்ட் நிலம்தான். மீதி இருக்கிற என்டையர் ஹில் பிலாங்ஸ் டு டெம்பிள் அப்படின்னு தீர்ப்பு இருக்குது. அப்போது இந்த ஹிந்து மதத்தை அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதோ என்று நினைக்கின்ற ஹிந்து சமய அறநிலைத்துறை உங்கள் அஃபிடவிட்டில் என்ன போடுறீங்க? இது சிக்கந்தர் மலைன்னு சொல்கிறீங்க, சமணர்கள் சமணமலைன்னு சொல்கிறது இருக்கு. இங்கே இருங்க, முதல்ல இது இந்த திருப்பரங்குன்றம் 4000 ஆண்டுகள் பழமையானது. ஏன்னா சங்க காலத்திலேயே புலவர் நக்கீரர் திருமுருகாற்றுப்படை பாடுறார். அதில் முதல் ஆற்றுப்படையாக இருக்கிறது திருப்பரங்குன்றம். அப்போது இடையில் வந்ததெல்லாமே ஆக்கிரமிப்பு தானே. ஒரிஜினல் ஓனர் யார்? முருகன். ஏன்னா 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது சமண மதம் பிறப்பதற்கு முன்பாக, இஸ்லாம் பிறப்பதற்கு முன்பாக இருந்திருக்கு. என்னோட ஒரே கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு, உங்களுக்கு அட்வாசிட்டி பிடிவாதம் வந்து அந்த தூணை
இந்த என்றைக்குமே ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, கால் தி டாக் மேட் அண்ட் தென் கில் இட். நாய்க்கு பைத்தியம் முடிச்சுட்டு அதனால் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராவர்பு ஆங்கிலத்தில் உண்டு. அந்த மாதிரியாக கனிமொழி போன்றவர்கள் அது சர்வே கல்லுன்னு, உங்கள் அப்பா காலத்தில் 9 அடி உயரத்தில் சர்வே கல் இருந்ததா? எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் பாருங்க. சரி, முதல்ல இந்த ஹிந்துக்களுக்கு விரோதமான ஒரு தீய அரசு இந்த அரசுங்கிறதுக்கு அது முதல் உதாரணம். அதை சர்வே கல்லு நீங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதை போய் ஆய்வு செய்கிறேன்னு மாநில தொல்லியல் துறை போய் ஆய்வு செஞ்சீங்க. நான் கேட்குறேன், இப்போ ஹிந்துக்கள் தரப்புலேருந்து கேட்குறாங்க, ஐ எம் ஒன்லி ரிஃப்ளெக்டிங் தேர் ஒப்பீனியன். இப்போ என்ன சொல்கிறாங்க, தொல்லியல் துறை இந்த தர்கான்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஆய்வு செய்வீங்களா? செய்யணும்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆணவம், பிடிவாதம், ஹிந்து விரோதம் இருந்தால் ஜஸ்டிஸ் ஜே.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவர் போய் அளந்து பார்த்து தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன், உங்களுக்கு ஹிந்து விரோத தீய எண்ணம் இல்லையா? அதை போய் நீங்கள் வந்து ஆய்வு செய்கிறீங்க 7 பேர் போய். இப்போ போய் அதை பண்ணுங்க அந்த ஸ்ட்ரக்சரை. ஏன்னா அதுக்கும் ஒரு முன்னுதாரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அயோத்தியில் அங்கு இருந்த மசூதி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டடம் சார், மசூதி தானே? இல்லைங்க, மினாரட் இல்லைன்னா மசூதி இல்லைங்க. என்னோட வார்த்தைகள் பிரயோகம் கரெக்டாக இருக்கும். மசூதி, ஏன்னா 1536ன்னு நினைக்கிறேன் வருஷம். அப்போ பாபருடைய தளபதி மீர்பாயி அதை இடித்து கட்டிய பொழுது ஒரு முஸ்லீம் கூட அங்கு போய் நமாஸ் பண்ணலை. 500 ஆண்டுகளாக நமாஸே நடக்காத ஒரு கட்டணம். ஏன்னா இஸ்லாமிக் டெனட்ஸ் படி யாராவது உங்களை அப்ஜெக்ட் பண்ணால் நீங்கள் வீதியில் கூட நமாஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது அவர்களுடைய மத கோட்பாடுகள் பற்றியே. அதில் ஒரு நாள் கூட நமாஸ் நடக்கலை. ஆனால் 1949 ராமருக்கு பூஜை நடந்து கொண்டு இருக்கு. அது 1949 தான் நடக்குது. இல்லை, நீங்கள் 1536 இடித்து தூக்கி போட்டதுக்கு பிறகு நீங்கள் எப்போவுமே இந்த ஈவன் மதுரைக்கு நான் வரேன், ஹிந்துக்கள் விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த இஸ்லாமிய படையெடுப்பின் பொழுது ஹிந்து கோவில்கள் இடிக்கப்படும் பொழுது மூல விக்கிரகம் தாக்கப்படாமல் தூக்கின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி கொண்டு போய் வச்சிருந்த குழந்தை ராமருடைய விக்கிரகம் 49 வைக்கப்பட்டது. அதாவது 1536 பூஜை இது நமாஸே நடக்காத கட்டிடத்தில். அதனால் இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். அதை ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அதிகாரிகளை வச்சு அகழ்வாய்வு நடத்தி அந்த கோவிலின் மீது தான் கோவிலை இடித்து கட்டப்பட்டது. ஏன்னா 5 மெம்பர் ஜட்ஜி உச்ச நீதிமன்றம், அதில் 4 நீதிபதிகள் கோவிலை இடித்து கட்டினார்கள் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு ஜட்ஜி மட்டும் கோவில் இடித்த இடர்பாடுகளின் மீது ஆன் தி டெப்ரீஸ் ஓவர் தி டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள் கட்டினாங்கன்னு. அப்போது ஆர்கியலாஜிக்கல் சர்வே எடுத்த ஆய்வை உச்ச நீதிமன்றம் ஏற்று இருக்கிறது. அந்த மாதிரி, ஏன்னா இப்போ பல படங்கள் சமூக வலைதளத்தில் வருது. 1850க்கு முன்னாடியே அங்கே இந்த தர்கான்னு சொல்கிற கட்டடம் இல்லைன்னு. ஏன்னா இது தவிரவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது ஏன் ஆய்வு செய்யணும், ஹிந்துக்களுக்கு நியாயம் வழங்கணும். அது 1931 இருந்த தீர்ப்பை அப்படியே செயல்படுத்துறதுன்னு விட்டுட்டிங்கன்னா நாம் புதுசாக முஸ்லீம்களோட எந்த தாவாவும் வச்சுக்க விரும்பலை. ஏன்னா அவங்க இல்லாமல் நாம் இருக்க முடியாது, நாம் இல்லாமல் அவங்க இருக்க முடியாது. வி ஹாவ் டு கோ எக்ஸிஸ்ட். அதனால் ஆனால் இப்போ நீங்கள் அதை தாவா பண்ணிட்டீங்க. அப்போது தமிழக அரசினுடைய சுற்றுலாத்துறையினுடைய கையேட்டில் ப்ரௌஷர் சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கோரிப்பாளையத்தில் இருக்கிற மசூதியில் கல்லறை இருக்குன்னு குறிப்பு இருக்கா இல்லையா? நான் அந்த குறிப்பையும் படிச்சுட்டு தான் சொல்கிறேன். இன்றைக்கி அரசாங்கம் நீக்கி இருந்தால் நீக்கி இருக்கலாம். ஏன்னா இந்த அரசாங்கம் தீய அரசு, என்ன வேணால் செய்யும். ஒரு அனிதா என்கின்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள்னா நீட்டையே ரத்து பண்ணணும்னு பேசுகிற அரசாங்கம், நேற்று பூர்ணச்சந்திரன் தற்கொலை செய்து கொண்டது செல்ஃப் இம்முலேஷன் பண்ணி கொண்டதால் அறநிலைத்துறையை அழிக்கணுமா வேண்டாமா? அதை பேசட்டும் ஸ்டாலின்.
ஏன்னா நீங்கள் அதுக்கு பேசியிருக்கீங்க. நான் வந்து அன்ஜஸ்டிஃபைடு ரிமார்க்கே எங்கிட்ட இருக்காது. ஆனால் உண்மையை உடச்சி பேசுகிற ராஜாங்கனால சில பேருக்கு எரியும். அதனால் கேட்குறேன்னா, இந்த இடத்துல உங்களுடைய அரசாங்கத்தினுடைய கையேட்டின்படியே சிக்கந்தர் பாதுஷாவுக்கு கல்லறைங்கிறது கோரிப்பாளையம் மசூதியில் இருக்குன்னு குறிப்பு இருக்குது. சரி, இது 1310-11 மாலிக் காஃபூர் படையெடுத்து வந்து சிதம்பரம் நடராஜர் கோவிலை இடித்து தகர்க்கிறான், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலை இடித்து தகர்க்கிறான், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை இடித்து தகர்க்கிறான், ராமேஸ்வரம் கோவிலை இடித்து தகர்க்கிறான். இந்த மாதிரியாக எல்லா பெரிய ஹிந்து ஆலயங்களையும் மாலிக் காஃபூர் 1310, இதெல்லாம் பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. நான் ஒன்றும் புதுசாக பேசலை. நீங்கள் வேணால் இந்த சோகால்டு செக்குலரிசம், போலி மத சார்பின்மை, இது சுடோ செக்குலரிசம்னா அந்த அரசாங்கங்கள் நான் படிக்கும் பொழுது படிச்சிருக்கேன். அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ஆனும் ஒரு கையில் கத்தியும் வச்சுக்கொண்டு குர்ஆன் வேணுமா கத்தி வேணுமான்னு கேட்டான். யார் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மதம் மாறினார்களோ அவங்கள விட்டான், மறுத்தவர்களை கொன்றான் அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ படிக்கிறீங்களா? ஆனால் படிக்கிற எல்லா வரலாறும் கரெக்டாக அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா? இல்லைங்க, அன்னைக்கு இருந்தது தானே நடந்த. நீங்கள் வரலாறுனா அப்போ என்ன? சரி, ஒரு மதத்தை அனுசரிப்பதற்காக படையெடுத்து வந்த மதத்தினர் வரி விதிச்சாங்களா இல்லையா? இந்தியாவில் ஜிசியா வரின்னு ஒன்று ஹிந்துக்களுக்கு விதிக்கப்பட்டதா இல்லையா? அது ஏன் புஸ்தகத்துலேருந்து எடுக்கிறோம்? புஸ்தகத்தில் இருக்கணுங்கிறேன். அந்த மாதிரி இந்த மாலிக் காஃபூர் செய்தது அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் நடந்தது, 60 ஆண்டுகள் நடந்ததை ஏன் புஸ்தகத்தில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கல? சொல்லிக் கொடுக்கணுங்கிறேன் நான். ஏன்னா மாலிக் காஃபூர் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற கோவில்களில் இருக்கின்ற தங்கம், வெள்ளி, வைடூரியம் இதெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போன பிறகு சுல்தானகத்தின் ஆட்சி இங்கே, அதாவது ஆப்கானிய சுல்தான்கள் டெல்லியிலே ஆட்சியிலே இருந்த காலகட்டத்தில் 1310-11 அந்த சுல்தானக ஆட்சியை இங்கே கொண்டு வரணும்னு தானே சுல்தானகம் என்பது மதுரையிலே நிறுவப்பட்டது. அது 1321 50 ஆண்டுகளுக்கு அந்த சுல்தானகம் இருந்தது. 8 சுல்தான்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் 8வது சுல்தான், கடைசி சுல்தான் தான் இந்த சிக்கந்தர் பாதுஷா. சரி, சிக்கந்தர் பாதுஷாவை விஜயநகர பேரரசு இளவரசர் குமாரகம்பண்ண உடையார் 1371 படையெடுத்து வந்து 24 மணி நேரத்தில் அவனை கொலை செய்து அந்த ஆட்சியை நீக்கினார் அப்படிங்கிறது சரித்திரம். இது நீங்கள் படிக்கணும்னா குமாரகம்பண்ண உடையாருடைய மனைவியே மதுரா விஜயம்னு எழுதியிருக்காங்க. இது 1371 எழுதப்பட்ட புத்தகம், இன்றைக்கி புதுசாக யாரும் சொல்லலை. என்ன அதில் அவங்க இது பூராத்தையும் விவரிச்சிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 40 ஆண்டுகளுக்கு மீனாட்சி அம்மனுக்கு பூஜை இல்லை சுல்தான்கள் ஆட்சியில். நீங்கள் பார்த்தா அதுக்கு லேட்டஸ்ட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இதை அந்த சிவாச்சாரியார்கள் அவருக்கு சொல்கிறார். அவர் உடனே ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை வெரிஃபை பண்ணி மதுரையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் மீனாட்சி அம்மனுக்கு பூஜை இல்லாமல் இருந்ததுங்கிறதுக்கு போர்டு இருக்குது. அது இல்லாமல் உண்மை இல்லைன்னு நம்ம பேச முடியாதுல்ல. ஒரு முதலமைச்சர் கால வரலாறு அப்படின்னு சொல்லணும். நீங்க சொல்றீங்களா முகலாயர்கள் வந்தாங்க, அவங்க கோயில்கள் முஸ்லிம் படையெடுப்பாளர்கள். நான் என்ன சொல்றேன், பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க இந்தியாவுக்கு, ஆங்கிலேய அவங்க போனதுக்கு பிறகு சென்சார்ஜ் கோட்டை கூட அவங்க கட்டினதுதான். இங்க ட்ரெயின் ட்ராக் நான் செஞ்சார் கோட்டையை அவங்க புதுசா கட்டினாங்க, அதை பேசல. ஆனா இது சொல்றதை கேளுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுடைய தீய கருத்துக்கள், ஹிந்து விரோத கருத்துக்களை என் மீது திணிக்க வேண்டாம். ஏன்னா நான் சொல்றேன், இருந்த கோவிலை இடிச்சு கட்டினதை தாண்டி திருப்பி கட்டணும்னு சொல்றாங்க. நான் கேட்குறேன், உங்க தாத்தாவோட சொத்து லேண்டை பக்கத்து வீட்டுக்காரன் அபகரிச்சுக்கிட்டான், உங்க அப்பா சக்தி இல்லாமல் இருந்தார், அதுக்கப்புறம் உங்களுக்கு வலிமை வந்த பிறகு நீங்க உங்க பரம்பரை சொத்தை மீட்பீங்களா மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு வாங்க பண்ணுவீங்க தானே? அதுதான். ஆனால் காலகாலமா பார்த்தோம் அப்படின்னா வரலாறுல இங்க தமிழ்நாட்டிலே மூவேந்தர்கள் ஆண்டிருக்காங்க, மாறி மாறி சண்டையிட்டு இருக்காங்க. சேரர்களுக்கும் பாண்டியர்களும் சண்டை இருக்கு, பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் சண்டை இருக்கு. 56 தேசங்கள் இருந்தது. இந்த சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய வரலாறை பார்த்து படிங்க. ஆனால் மகாராஷ்டிர மன்னர்கள் தஞ்சையில் படையெடுத்து ஆட்சி பிடிச்சாங்க. பெருவுடையார் கோயில் இடிச்சாங்களா? இல்லை, கோயிலை இடிக்கல. அங்கதான் அந்நிய மதங்கள் வந்த பொழுது ஹிந்து கோவில்களை இடித்தார்கள்.
3000த்திற்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் பாரத தேசம் எங்கும் இடிக்கப்பட்டது முஸ்லிம்களால். ஆனா அதுக்கு பிறகு நம்ம போயிட்டு மசூதி அடிக்கிறதெல்லாம் சரியா? இல்லங்க, அவங்க இடிச்சாங்க சரி, சரி. நம்ம அடிக்கிறது சரியா? நீங்க அனாவசியமா இது பேசினா இது கோர்ட் அவமதிப்பு வழக்கு. இல்ல நான் கேக்குறேன், நீங்க ஒன்றுக்கு ஒன்று நீங்க- சரியான்னு கேக்குறேன். இல்ல, உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பண்ணியிருக்கு. 500 ஆண்டுகளுக்கு மேல் லட்சக்கணக்கான இந்துக்கள் உயிர் நீத்து மீட்டு இருக்கிறத கொச்சப்படுத்துறீங்க. இல்ல மசூதி இடிக்கப்பட்ட பிறகு வழக்கு நடக்குது, அது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனா ஒரு வரலாறுல கடந்த மசூதின்னு சொல்லாதீங்க, ராமர் கோவிலை இடித்து கட்டப்பட்ட கட்டிடம். ஏன்னா நான் அதுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இஸ்லாமிக் டெனன்ட்ஸ் படி மினாரட் இல்லைன்னா அது மசூதி இல்லை. அதனால இதையெல்லாம் ஆய்வுக்கு மேற்கொண்டு தான் உச்ச நீதிமன்றம் அது கோவில் தான், அங்க ராமர் கோவில் திருப்பி இங்க திருப்பரங்குன்றத்திலேயே 1960லயும் அந்த மாதிரி சொன்னப்ப நடக்கல. இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்து பாருங்க, நான் சொல்றேன், அறநிலைத்துறை இந்த ஒரு வழக்கம் இல்லைன்றாங்களே, இந்த தீபம் ஏத்துற வழக்கம் நான் என்ன இல்லாத சொல்றேன், ஒண்ணு. நீங்க அந்த இடம் யாருக்கு சொந்தம்? இப்போ அந்த எல்லைகள் சொல்றாங்க இல்லையா, எல்லைக்கல்னு எவன் சொல்றது? இப்போ இந்து அறநிலையத்திலேயே சொல்றாங்க. அதான் சொல்றேன், அது இந்து அறநிலையத்தையே மாத்தின்ட்டாங்கல்ல நேத்திக்கு. அது தீபத்தூன் சமணர்கள் காலத்தில் இருந்ததுன்னு நான் சொல்றது பார்த்தா, இது ஒருத்தர் வாயால மட்டும் சாப்பிடணும். ஆனா அது தீபத்தூன் அப்படின்றதுக்கு ஒரு துண்டு சீட்டு ஆதாரம் கூட கொடுக்கலையே அப்படின்றதும் இருக்குல்ல. நீங்க இங்க பாருங்க, அது இல்லைங்கிறதுக்கு நீ என்ன ஆதாரம் கொடுத்துருக்க? நான் சொல்றேன், இந்த அறநிலைத்துறையே இப்ப இருக்க அறநிலைத்துறை 1951 சட்டத்தின்படி வந்தது. உங்களுக்கு நான் இன்னும் சொல்றேன், தயவு பண்ணி இந்த உங்களை மாதிரி இருக்கிற போலி மதசார்பற்றவாதிகள் சனாதன இந்து தர்மத்தை அழித்து உதயநிதி ஸ்டாலினை குஷிப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரு? நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்து என் மனைவி கிறிஸ்தவர், ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு போல அழிக்கணும் அப்படின்னு இந்து மதத்தை அவர் சொல்லலையே. என்ன சொன்னாரு? மனு தர்மத்தை தானே சொன்னாரு. எங்க அந்த வார்த்தை எடுங்க சார். சனாதன தர்மம், சனாதனத்தை தான் சொன்னாரு. சனாதன தர்மம்னா என்ன? உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல பல ஒப்பீனியன் கொடுத்துருக்கு. நீங்க இங்க போய் உங்களுக்கு காரணம் என்ன? இந்த திராவிடியன் ஸ்டாக் நம்மளை கிணற்று தவளையாக வைத்து விட்டார்கள். கும்முடி புடி கண்டு இந்தியாவே இல்லைன்ற மாதிரி. ஏன்னா இருங்க, நாடு முழுவதும் போங்க நீங்க, அது ஆந்திராவோ மகாராஷ்டிராவோ மத்திய பிரதேஷோ உத்தரப்பிரதேஷோ, நீங்க என்ன மதம்னு கேட்டால் இந்துக்கள் என்ன சொல்லுவாங்க? நான் சனாதனி, இந்துன்னு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். சனாதனி. நீங்க உச்ச நீதிமன்றம் இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கிலே கருத்து சொல்லியிருக்கு, அதிகமாக பேசக்கூடாது, சனாதன தர்மம்னு சொன்னால் அது ஹிந்து மதம் தான். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றுக்கு ஒரு பேர் இருக்குது, இஸ்லாமியருங்கிறீங்க, இஸ்லாமானவருங்கிறீங்க, ரைட்டு. நம்ம அதையதையும் இந்துக்கள் கொஸ்டின் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த திருட்டு திராவிடியன் ஸ்டாக்கு ஹிந்து மதத்துக்கு எதிராக சார் திருட்டு திராவிடியன் ஸ்டாக். ஆமாம் சார், நீங்கள் கொள்கையே இல்லாத ஒரு வெள்ளக்காரனோட கைக்கூலி தானே. ஆங்கிலேயன் யார் வெள்ளக்காரனு கைக்கூலியா இருந்தா? இந்த தீகா மட்டும்தான் கைக்கூலியா இருந்துச்சு. தீகா அது அப்புறம் ஏற்றுக்கிறவங்க. தீகா மாநாடு சார், நான் ஆதாரங்கள் இல்லாமல் பேசுறது இல்லை. 1944 தீகாவுடைய முதல் மாநாட்டில் அப்போ தான் குவிட் இந்தியா மூமெண்ட்டுக்கு காந்திஜி அறிவிப்பு கொடுக்குறார். வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை ஆள வேண்டும் என திராவிடக் கழகம் அதன் முதல் மாநாட்டில் தீர்மானம் போட்டதா போடலையா? சொல்லுங்கள். நான் பேசுகிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, உங்கள் பிதற்றலுக்கு எவிடன்ஸ் இல்லை. அன்றைய காலகட்ட அரசியல் என்ன காலகட்டம், என்ன காலகட்டம்? தேச துரோகி தான். இப்போ நீங்களே கொஞ்சம் 56 தேசங்களை சொன்னீங்க, 56 பேரரசுகளை. இந்தியான்றது ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு தான் நம்ம புவியியல்ல நான் என்ன சொல்கிறேன், இந்தியா என்பது தேசம், ஒரே ராஷ்டிரம். உங்களுக்கு சில வார்த்தைகள் சில பழக்கங்கள் தெரியலைன்னா பாய மூடின்னு இருக்கணும். ஏனென்றால் 56 தேசங்களாக இருந்தது. ஆனால் மக்கள் ஒரு நாட்டில் அந்த தேசத்தில் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு போகிறதுக்கு விசாவாக வாங்கினாங்க. இல்லை, அந்த காலத்தில் விசா தேவைப்படலை. என்ன, அவர்கள் நடந்து இங்கேருந்து காலடியில் பிறந்த ஆதிசங்கரர் அவர் நடந்து நாடு முழுவதும் ட்ராவல் பண்ணி 4 திசைகளிலும் மடங்களை நிறுவினார்னெல்லாம் புஸ்தகத்தில் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போது அவர் எப்படி ஏற்றுனாங்க? அது மட்டும் இல்லை, நாம் அறகுறையாக படிக்க தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு பேசுகிறோம். அதனால சிவன் தென்னாட்டுக்கு மட்டும் சொன்னோமா? அதான் எந்நாட்டவருக்கும் இறைவான்னு சொல்லிட்டாங்களே. இருங்க சார், சிவனோட அபோர்டு இது.
கைலாசமா? கைலாசத்துக்கு தென்னாடு எது? முழு பாரதமும். அதனால தென்னாடுடைய சிவன்னு சொன்னா முழு பாரதத்திற்கும் கடவுள், எந்நாட்டவருக்கும் இறைவன்னா சவுதி அரேபியாவில் கூட 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவ வழிபாடு இருந்தது. ஏன்னா இதை நான் சொல்லல, ஒரு முஸ்லீம் பெரியவரே என்ன சொல்றார்? லார்ட் சிவா இஸ் அவர் ஃபர்ஸ்ட் மெசஞ்சர் ஆஃப் காட். இது எதுவும் என்னோட வார்த்தையே இல்லை. அவர்களே மௌலிகள் யார் அந்யோன்யமாக எல்லாரோடும் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, மத வெறி கொண்ட நபர்களை நான் சொல்லலை. என்ன, ஏன்னா இந்த உலகத்திலேயே ஹிந்து மதம் மட்டும்தான் வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாத ஒரே மதம். காரணம் என்ன? நமக்கு நம்ம வேதங்கள் உபநிடதங்கள் என்ன சொல்லியிருக்கு? ஆகாசாதி பதிதந்தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. எப்படி ஆகாயத்திலிருந்து விழுகின்ற மழை நீர் கடலை சென்றடையுமோ அதுபோல் நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் வழிபாட்டில் வேறுபாடு பார்க்காதவர்கள் அது அந்த நாராயணனுக்கு கேசவம் பிரதிகச்சதின்னு. அதனால பரந்த மனப்பான்மை செக்குலர் பிரின்சிபிள்ஸ்னால் அது ஹிந்து மனப்பான்மை, ஹிந்து பிரின்சிபிள்ஸ். லெட் அஸ் அக்செப்ட் டுடே. அப்புறம் ஏன் நம்ம முஸ்லீம் கிறிஸ்டியன்ட்டிலாம் போய் சண்டைக்கு நிற்கணும்? இல்லைங்க, உரிமை. சண்டைக்கு யாரும் போகல. இப்போ இங்கே என்ன இருக்கிற ஜவாஹிருல்லாவோட சொந்த சொத்துக்கள் நமக்கு வேணும்னு யாராவது கேட்குறாங்களா? என்ன இல்லை தமிமுன் அன்சாரி சொத்துக்கள்லாம் பண்ணணும் இல்லை. ஹிஸ்டாரிக்கல் ராங் ஷுட் பி கரெக்டட். ரெண்டாவது 1931 பிரிட்டிஷ் ரூலில் உனக்கு அதிகாரம் 33 சென்ட், அதில் மேப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் அதிகாரம் உங்க சொல்ற மேப் படியே அந்த கல்லு தீபத்துன்னு சொல்ற அந்த இடமே தர்காவுக்கு இடம் அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்களே. அதைத்தான் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக வரப்பை நகட்டி போட்டு நம்ம இடத்த கொள்ளையடிக்கிற விஷயம். அதனால தான் நீதிபதி அவர்களே ஒரு இடத்துல சொல்கிறார், இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைட்டிங் தி லேம்ப், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட். ஏன்னா அந்த 33 சென்ட்டுக்கு வெளியில் இருக்குது. உடனே என்ன ஆர்குமெண்ட் அட்வான்ஸ் பண்ணுறாங்க? 15 மீட்டரில் இருக்குது, 20 அடுத்த சாண்டில் வரட்டும், ஹிந்துவோடது தானே. நீங்கள் 11 கோவில்கள் இருக்குது சார் மலை மேலே. மலை உச்சியில் இருக்கிறது காசி விஸ்வநாதர் கோவில். நான் 560 படியும் நடந்து போய் காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு தான் பேசுகிறேன். நீங்கள் போயிருக்கீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் போகாமலே இந்த திராவிடியன் ஸ்டாக் சொல்கிறத வச்சு நீங்களும் அளந்து விடுறீங்க. அடிச்சு விடு. என்ன அறநிலைத்துறை மந்திரி அப்படி தானே பேசினார் அந்த மேயர்கிட்ட. அடிச்சு விடு, அடிச்சு விடு, அந்த மாதிரி அடிச்சு விடுறீங்க. அடிச்சு விடாதீங்க. அறநிலைத்துறை மேலையும் சேகர் பாபு மேலே என்ன சார் அவ்வளவு கோவம்? சார் அறநிலைத்துறை என்பது தூக்கி எறியப்பட வேண்டும்னு நான் எம்எல்ஏ இருக்கிறதே பேசியிருக்கேன். இதை நான் மட்டும் பேசலை. நீங்கள் எல்லாரும் என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன்னு நீங்கள் கொஞ்சம் கோவிச்சிக்க கூடாது. இப்போவெல்லாம் கையில் ஒரு மைக் இருந்தால் போதும், நான் மேதாவின்னு நினச்சி ஊடகவியலாளர்கள் சிலர், நான் எல்லாரையும் சொல்லலை, என்ன அவங்க மேதாவின்னு நினச்சிக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. அது தப்பு. இந்த தமிழகத்தில் இந்த அறநிலைத்துறையை எப்படி மாற்றணுங்கிறத பற்றி அதுக்கு நடவடிக்கை எடுத்தது யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் எங்களுடைய குன்றக்குடி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் பெரியவர் அவர் தலைமையில் இந்த அறநிலைத்துறை, ஏன்னா நீங்கள் ஹெச்ஆர்என்சி சட்டம் வந்தது மதவாத பாதை. ஏன்னா ஃபஸ்ட்டு 1876 என்னவோ லாஸ்ட் எண்ட் ஆஃப் 19th century அப்போ கொண்டு வந்த சட்டம் என்ன தெரியுமா? ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அதில் கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், முஸ்லீம்களும் இருந்தார்கள், இந்துக்களும் இருந்தார்கள். அப்படியே கண்டினியூ ஆகிருந்தால் ஆட்சேபனையே இல்லைங்கிறேன்னா. நீங்கள் தயவுசெய்து அறிவுபூர்வமாக பேசணும். அது இன்னொரு விதமாக சொன்னீங்கன்னா கோவம் வந்துடும். அறிவு கட்டதனமாக பேசக்கூடாது. ஏன்னா அந்த சட்டம் ட்ராவல் பண்ண பாதை ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் அதை எதிர்த்தார்கள். அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள். அதனால் உடனே அவங்க கோரிக்கையை கன்சீட் பண்ணிவிட்டு ஹிந்து முஸ்லீம் ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட்னு வந்தது. அதுக்கப்புறம் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது 1927 இருக்கும் அநேகமாக. அப்போ தான் ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட்னு வருது. அப்போது எல்லாருக்குமா இருந்ததை நீங்கள் அது ரெண்டும் விலக்கு கொடுத்தது நியாயம்னா
இதையும் விளக்க வேண்டியது அவசியம். நான் வந்து உங்கள் பாதையிலே வரேன். இங்கே ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்டுன்னு இருந்தது சரியில்லை அப்படின்னா எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிடு. ஹிந்துக்கு மட்டும் ஏன்? சரி, இந்த ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இருங்க ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த சட்டம் 1951 வந்தது. அதுக்கு எதிராக இந்துக்கள் நீதிமன்றத்துக்கு போனாங்க. 1953 எதெல்லாம் கான்ஸ்டியூஷனுக்கு எகெயின்ஸ்டுன்னு சொன்னாங்களோ அதையே திருப்பி ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ஆக்ட் 1959 சேர்த்துருக்காங்க. ஸோ ஹோல் ஆக்ட் இஸ் ஆன்டி ஹிந்துங்கிறது நமக்கு இன்ஃபர் பண்ண முடியுது. அப்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் ஹிந்துக்களுக்கும் இப்போ வக்கப் போர்டு முஸ்லீம்கள் தான் நிர்வாகம் பண்ணுது, டயாசிஸ் கிறிஸ்தவர்கள், அதில் so many denomination இருக்குது. நம்மகிட்ட தான் ஜாதி இருக்குமானுங்க, அவங்களுக்குள்ள நிறைய இருக்குது. இப்போது அந்த மாதிரி ஹிந்துக்களுக்கு ஒரு அமைப்பு கொண்டு வரணும்னு திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில் ஒரு கமிட்டி போடுறாங்க. அதில் ஜஸ்டிஸ் கிருஷ்ணசாமி ரெட்டியார் போன்ற சட்ட வல்லுநர்களும் இருந்தார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதைத்தான் செயல்படுத்துன்னு கேட்குறோம். ஹிந்து ஆன்றோர் சான்றோர் அடங்கிய ஒரு பேரவை இந்த கோவில்களை நிர்வாகம் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா என்ன நடக்கும்? திருச்செந்தூர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு. ஆன்மீக கொடையாளர் சிவநாடார் அவர்கள் 200 கோடிக்கு மேலே கொடுத்தார். மீதி 100 கோடி கோவிலில் பக்தர்களோட கான்ட்ரிபியூஷன். அதில் கட்டியிருக்கிற கட்டடம் எப்படி சார் இருக்குது? நான் போய் அப்போவே மீடியாவுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கார் பார்க் பண்ணுற இடத்துல இவங்க கான்க்ரீட் பிளாக்கு போட்டு கட்டின கட்டடம் 1 அடி பள்ளமாயிருக்கு. பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கட்டடம் கட்டினீங்கன்னா மேல்கூரை அதை வந்து இன்னாகுரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே விழுது. அந்த அளவுக்கு இந்த தீய திராவிடியன் ஸ்டாக் அரசு, ஊழல் அரசு, சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். நீங்கள் வந்து சிமெண்ட்டை போட்டு கட்டியிருந்தா அங்கே பள்ளம் வந்திருக்காது. இல்லை, அதை சரியாக பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. அதற்காக அந்த அமைப்பே சார் எல்லாத்தையுமே பண்ணுவீங்கன்னா அந்த அமைப்பு எதுக்கு? இந்திய அளவில் ராமரை கையில் எடுத்து ரத யாத்திரையெல்லாம் போய் அயோத்தியில் கோயில் கட்டுவோன்னு சொல்லி ஆட்சியை பிடிச்ச மாதிரி தமிழகத்தில் இங்கே முருகரை கையில் எடுத்திருக்கீங்களோ? இப்போது நான் கேட்குறேன், இந்த குற்றச்சாட்டை சொல்கிறது யார்? 1949 அயோத்தியில் பாலராமரை வச்சு வழிபட ஆரம்பித்து கடைசியில் என்ன நடந்துச்சுது? அது மாதிரி நாளைக்கு இது என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்து? இதை அனுமதிக்க கூட ஒரு தீபம் தானே பண்ணி அதே தான் அவங்களும் சொல்றாங்க. நான் என்ன இதை அனுமதிச்சு இந்துக்களோட உரிமை, இந்துக்கள் இடத்துல குந்தகத்தை ஏற்படுத்தும் சமூக என்ன குந்தகம் வரும்? ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் வழியா போய் தானே தீபம் ஏற்றணும் சார். அது அப்ப இங்க இருக்கிறதே தப்பாயிடும். அப்ப அது நாளைக்கு என்ன வரும்? அந்த மசூதியை அகற்றணுன்றதுக்கு வந்து நிப்ப மாட்டோமா? நீங்க நடுநிலை பத்தி எல்லாம் பேசுறீங்க. இப்ப நீங்க நடிச்ச அந்த கந்தன்மலை படமே பாருங்க, ரொம்ப ஒருதலை பட்சமா ஒரு சார்பா இல்லையா? ஒருதலை பட்சமா இருக்கு. ஆனா போற போக்குல விமர்சனம் வைக்கிறோன்ட்டு இந்த அறநிலையத்துறை அமைச்சரையே அல்லலையா பாபுன்னு சொல்றாரு. அவர் சொன்னாரா இல்லையா? இங்க எதுவுமே என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இப்படி எதுவும் அவர் அல்லலையை போட்ட மாதிரி எல்லாம் தெரியும். போட்டாரு சார். நான் இல்லாத பேசினா என் மேல வழக்கு போடலாம். இந்து கோவில்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது மாற்று மதத்தினரால். மாற்று மதத்தினரால் இருக்க இந்துக்களால ஆக்கிரமிப்பு பண்ணப்படலையா? மாற்று மதத்தினர், நான் மத பேரை சொல்லுவேன். அவங்க 50% வந்துட்டா இந்த நாடு செக்குலரா இருக்குமா, பாகிஸ்தானா மாறுமா? கண்ணெதிர இருக்கு 100 வருஷத்துக்குள்ள. அப்ப அது பாகிஸ்தானா மாறிடும்ன்ற அச்சத்துல தான் இதெல்லாம். பாகிஸ்தானா மாறும். அச்சம் என்ன அச்சம்? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. Ashwin's Sweets and Snacks. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. Pachiyappa Silks, the complete family store. Enjoy full shopping. Kanchipuram, Velur, Tiruvannaamalai.